அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்இடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில நான் என்ன பேசப் போறேன் அப்படின்னா, இந்த ரிஸ்க் வெர்சஸ் ரிட்டர்ன் பத்தி நான் பேசப் போறேன். ரிஸ்க் அப்படின்னா ஒரு அபாயம். ரிட்டர்ன் அப்படின்றது நம்மள பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது நம்ம செஞ்சிருக்கிற முதலீடுடைய அ அதாவது லாபம் எவ்வளோ அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல முதல் முறையா நீங்க பார்க்குறீங்கன்னா, அன்றாடம் பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியான, அதேபோல பெர்சனல் ஃபைனான்ஸுக்கு குறித்த நிறைய தகவல்கள் நம்ம யூடியூப் சேனல்ல டெய்லி வரும். ஸோ, அத நீங்க மறக்காம பாருங்க. அதே போலவே நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு, உங்க உறவினர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரி. இப்போ ரிஸ்க் வெர்சஸ் ரிட்டர்ன் பத்தி நம்ம பேசப் போறோம். இந்த ரிஸ்க் வெர்சஸ் ரிட்டர்ன் ஏன் நான் இத பேசப் போறேன் அப்டின்னா, எங்களோட இன்னொரு சிஸ்டர் யூடியூப் சேனல்ல, அதாவது கன்னடா யூடியூப் சேனல் ஒண்ணு இருக்கு. கேஎஃப்இடிஏ கன்னடா யூடியூப் சேனல். அதுல பேசுறப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வியூவர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதுல பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட் பத்தின ஒரு தகவல் அந்த யூடியூப்ல பேசியிருந்த சேனல்ல, நம்ம யூடியூப் சேனல்லயும் அத பத்தின அவேர்னஸ் வருங்காலத்துல வரப்போகுது. ஸோ, இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் எக்விட்டின்னு சொல்றோம். ஸோ, பிரைவேட் எக்விட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் ஒரு பங்குகளை தனியார் கம்பெனியுடைய பங்குகளை எப்படி வாங்கலாம் அப்படின்றது இந்த பிரைவேட் எக்விட்டி. இதுல பார்த்தீங்கன்னா, லாபம் பயங்கரமா கிடைக்கும். அதே போலவே நஷ்டம் ஆச்சுன்னா பயங்கரமான நஷ்டமாகும். ஸோ, அந்த ஒரு அ விஷயத்துக்கு சம்மந்தமா பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிட்டர்ன்ஸ அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பேசியிருந்தார். ஸோ, அந்த ஆக்யூரேட்டா நம்ம எந்த ஒரு விஷயத்திலயும் இவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி இந்த மாதிரியான பிரைவேட் எக்விட்டீஸ்லயோ அல்லது பார்த்தீங்கன்னா, பப்ளிக்லி லிஸ்டடா இருக்கக்கூடிய கம்பெனியோட பங்குகள்ல நம்மனால கணிச்சுட்டு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நிறைய ஃபேக்டர்ஸ் அது மேல அ இம்பாக்ட் ஆயிருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸா இருக்கலாம், இன்ஃப்ளேஷனா இருக்கலாம், கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் உடைய சென்டிமென்ட்டா இருக்கலாம், ட்ரேடர்ஸ் உடைய சென்டிமென்ட்டா இருக்கலாம். ஸோ, இந்த மாரி நிறைய விஷயங்கள் கடனா கூட இருக்கலாம். இந்த மாரி நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் மேல இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதே போலவே ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் கூட இந்த பங்குகள் மேல நிறைய ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். அதே போல பார்த்தீங்கன்னா, செக்டார் வைஸா கூட இந்த சில நிறுவனங்களுடைய தனியார் நிறுவனங்களுடைய பங்குகள்ல ஏற்றத்தாழ்வு நம்மனால பார்க்க முடியும். இத நம்ம வாலட்டிலிட்டின்னு சொல்றோம். ஸோ, இந்த மாரியான ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல நம்ம முதலீடு செஞ்சா ரிட்டர்ன்ஸ் வருமா? அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. ரிஸ்க் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. நீங்க அன்றாட வாழ்க்கையில எந்திரிச்சு வேலைக்கு போறதே ஒரு பெரிய ரிஸ்க்கா இருக்கு. ஏன்னா எந்திரிக்கிறப்போ என்ன வேணுமா நடக்கலாம். வேலைக்கு போற வழியில என்ன வேணுமா நடக்கலாம். வேலைக்கு போய் ரீச் ஆனப்போ கூட என்ன வேணுமா நடக்கலாம். இப்ப நான் மியான்மர்ல என்ன நடந்திருக்கு, தாய்லாந்துல என்ன இருக்கு, என்ன நடக்கும் அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நியூஸ்ல கேட்டிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ நாளைக்கு என்ன ஆகும், இல்ல இந்த ஒரு நொடி அடுத்த நொடி என்ன ஆகும்னு சொல்லி நம்மளால கணிக்க முடியாதப்போ, நம்மளுக்கு ஆக்யூரேட்டா இவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாதுன்றது நிதர்சனமான உண்மை. வங்கிகள்ல உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்ட்டா லோ ரிஸ்க்கா உங்களுக்கு முதலீடு செய்றதுனால, நீங்க சேவிங்ஸ நீங்க டெபாசிட் மூலமா வைக்கிறதுனால, உங்களுக்கு லோ ரிஸ்க்கா இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போடுறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்குறாங்க. ஆனா, அந்த ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்கு, அத இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுமா அப்படின்னா, கண்டிப்பா பீட் பண்ணாதுன்னே சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பங்குச் சந்தையிலேயே முதலீடு செய்றாங்க. இல்ல அல்லது பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டின் வழியாக இன்டைரக்ட்டா கூட முதலீடு செய்றாங்க. ஸோ, இப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிரைவேட் எக்விட்டீஸ்ல எப்படி முதலீடு செய்யணும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் போக, இந்த ரிட்டர்ன்ஸ் அதையாவது எப்படி கிடைக்கும் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதுல, என்னுடைய நண்பர்கள் கிட்ட அதேபோல முக்கியமா ஒரு நண்பரோட பேசிட்டு இருந்தேன். அவரு அவருடைய எக்ஸாம்பிள் சொன்னாரு. அவரு என்ன பண்ணாருன்னா, அவர் ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் எக்விட்டீஸ்லலாம் முதலீடு செஞ்சுட்டு இருக்கிறவர். அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரே ஒரு கம்பெனியிலே பணத்த போட்டீங்கன்னா, அந்த கம்பெனி லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கலாம். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ரிஸ்க்க டைவர்சிஃபை பண்ணிக்கோங்க. வெவ்வேறு கம்பெனில நீங்க போடுறதுனால, ஓவரால் போர்ட்ஃபோலியோல உங்களுக்கு நெறைய லாபத்த உங்கனால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவரு முதலீடு பண்ண நெறைய கம்பெனிஸ்ல ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகள்ல லாஸ் ஆயிருக்கு. இன்னும் குறிப்பிட்ட கம்பெனிகள் லாபத்தில இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், "எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்றப்போ, அவரு ஒரு கம்பெனி பேர சொன்னாரு. அந்த கம்பெனி பேர சொல்லிட்டு, அது கிட்டத்தட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ 60% லாஸ்ல இருக்குங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கே ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. 60% லாஸா? அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்களா சார்? அப்படின்றப்போ அவரு என்ன சொன்னாரு, "ஆமா. ஏன் அப்படின்னா, இந்த கம்பெனி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதோட ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ் நல்ல பிரகாசமா இருக்குன்றது எனக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். அந்த கம்பெனி நெறையா மேல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஃபியூச்சர்லன்றதால, அத அப்படியே நான் வச்சிருக்கேன். ஸோ லாஸ்ல உட்கார்றது பெரிய விஷயம் இல்ல தம்பி" அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, அவர் இன்னொரு கம்பெனில முதலீடு பண்ணியிருக்கிறேன் நானு. அந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, எனக்கு 1000 மடங்கு லாபம் வந்திருக்கு அப்படின்னாரு. அதாவது இந்த 1000 மடங்கு லாபம், அதே போலவே 60% நஷ்டம் அப்படின்னு சொல்றப்போ, எனக்கு ஓவராலா பார்க்குறப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ கெயின்ஸ்ல தான் இருக்குது. பாசிட்டிவ்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு அவரோட தகவல் எல்லாம் கேட்கிறப்போ. அதே போல பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் அ
என்ன ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய ரிஸ்க் அப்படைட் மேலே தான் அது பொறுத்து இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவர் பகிர்ந்துட்டு கொண்டார். இப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு கணிதமா வந்து இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் தான் என்னால பார்க்க முடியும் இந்த பிரைவேட் எக்விட்டில அல்லது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லன்னு சொல்லி நம்மளால சொல்லிக்க முடியாது. சொல்லவும் முடியாது. ஏன்னா, நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல வந்து இதில அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மேக்ரோ எக்கனாமிக், ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்களும் கூட இதில இணைஞ்சிருக்கு. வெறும் இந்த பிரைவேட் எக்விட்டில மட்டும் இல்லாம, நம்மளுடைய பப்ளிக் எக்விட்டீஸ்லயும் கூட, அதாவது பங்குச் சந்தைகள் பார்க்குறப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான ரிஸ்கி மூவ்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். சில செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டெர்ம்ல வந்து ஆகக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுடைய பட்ஜெட் ல வரக்கூடிய சில சலுகைகளாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லைன்னா அதுக்கு விரோதமா போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஒருவேளை வரி வந்து விதிச்சுட்டாங்க இந்த செக்டர்ல அதிகமா அப்படின்றப்போ, அது அண்டர் பெர்ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். ஸோ, அதனால நம்மளால கணிச்சுட்டு இது இவ்வளோ தான் ரிஸ்க்குக்கு இவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லி எந்த விதத்துலயும் சொல்ல முடியாது. இப்போ எஃப்டின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதில டிஜிசிசி லைசென்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் இன்சூரன்ஸ் மாதிரி குடுக்குறாங்க டெபாசிட்டுக்கு. அதில வந்து டெபாசிட் கேரண்டி, இன்சூரன்ஸ் கேரண்டி ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5,00,000 வரைக்கும் உங்களோட டெபாசிட் சேஃப்ன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பணத்த வந்து எந்தெந்த வங்கியில வச்சிருக்கீங்களோ, ஒருவேள அந்த வங்கியில வந்து நீங்க 5,00,000க்கு மேல வச்சிருக்கிற பணமா இருந்து, அந்த பணத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா நாளைக்கு வந்து வங்கி திவால் ஆயிடுச்சுன்னா, அந்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ எப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஸ்க் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் இரவுல நடந்து போறாங்க, வெளிச்சம் அவங்க மேல படுதுன்னா, அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய நிழல் வந்து தரையில இருக்கும் இல்லையா? அதே போல தான் ஒவ்வொரு கம்பெனியும், ஒவ்வொரு அசெட் கிளாஸும் அதுக்கேத்த மாதிரியான ரிஸ்க்க வந்து தன்னுடைய பின்ல வந்து அது தொடங்கிக் கொண்டே போயிருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் வர்சஸ் ரிட்டர்ன்ஸ்க்கு குறித்தான தகவல். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா, உங்களுடைய பக்கத்தில இருக்கக்கூடிய செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக போட்டிருக்கிற வீடியோன்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு தலைப்பில இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.